அன்புமணி மீதான ஊழல் வழக்கை சிபிஐ விரைந்து விசாரிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்துள்ள தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிர்வாக குழு கூட்டம் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, செயல் தலைவர் ஸ்ரீ காந்திமதி, பொதுச் செயலாளர் முரளி சங்கர், தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் உள்பட 21 நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் வரும் சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி அமைக்கும் முழு அதிகாரத்தை ராமதாசுக்கு வழங்கி 13 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், நிர்வாக குழு கூட்டம் தேர்தலுக்கு முன்னதாக நடத்தப்படுவதாகவும், நிர்வாக குழு கூட்டத்தின் தீர்மானத்தின் அடிப்படையில் அடுத்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். தேர்தலில் கூட்டணி அமைப்பதற்கு தனக்கு முழு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அன்புமணிக்கு தலைவர் பதவி இல்லை எனவும், அவருடைய தலைவர் பதவியை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் கூறிய அவர், இதனை தேர்தல் ஆணையமும் டெல்லி உயர்நீதிமன்றமும் உறுதி செய்துள்ளதாக தெரிவித்தார். அன்புமணி மீதான ஊழல் வழக்கை சிபிஐ விரைந்து விசாரிக்க வேண்டும் என கோரி நிர்வாக குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்ட ராமதாஸ், பல மாதங்களுக்கு முன்பு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அன்புமணி கட்சியின் சின்னத்தையும் பெயரையும் பயன்படுத்தக்கூடாது என புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் தொடர்ந்து அன்புமணி கட்சியின் பெயரையும் சின்னத்தையும் பயன்படுத்தி வருவதை வன்மையாக கண்டிப்பதாகவும் கூறினார். பாட்டாளி மக்கள் கட்சி மேலும் மேலும் வளர்கிறது. என் பக்கம் எல்லோரும் இருக்கிறார்கள், மக்கள் இருக்கிறார்கள், மக்கள் தொடர் இருக்கிறார்கள் என்று அந்த செய்தி அவர்களுக்கு இந்த பொய்யர்களுக்கு கொலைகிறது, குத்துகிறது, புகற்றல் வருகிறது. அதுக்காக ஏதாவது வேலையை செய்து சொல்லணும். ஒரே வார்த்தை பொம்மாத்த நல்ல போதும்.